பண்ண போறது வேற. பண்ணி இருந்தது வேற, பண்ண போறது வேற. நீங்க என்ன சொல்றதுன்னு புரியுதா? அண்ணா நீ அண்ணா அவருக்கு வந்து அத மைக்கு கீழே வச்சுட்டு சொல்லியாப்பா. எப்படி சிக்கலாயிரும்? அங்கெல்லாம் போகும்போது அங்கெல்லாம் போவானா என்னடா ஆகுது? A few moments later. யாரு அவரு ஒரு காசா இருக்காரு. அவரே இல்ல ஒண்ணு இல்ல பேசும்போது பேசுவாப்ல. நம்ம டிஸ்ட் ஆல்ரெடி வந்துட்டு 100% பேர் வாங்கிட்டாப்ல. அடுத்து வந்துட்டு நீ வாங்குவாரு 100 கிடையாது, 100க்கு 100 மேல கூட்டுறா நானே அப்படின்னு சொல்லிட்டு. அடாடே வணக்கம்டா புள்ள. கிளியூர்ல இருந்து முட்டை பயலுக வந்தது. யாரு சரி இப்ப நீ வந்து படிக்கிறியா இல்ல படிக்கிற மாதிரி நடிக்கிறியா? ஒரு ஆள் யார் பைக்ல வேகமா பைக்ல வேகமா வந்தது அவர். இவர் போட்டு விட்டாங்க. அடிக்காம பேச பைக்ல வேகமா ஓட்டுனது நான் தான். ஓட்ட சொன்னது யாரு? சொல்லு எதுக்கு வர வந்து யாரு கூட்ல கேட்பாங்க இல்ல கொலை செய்ய தூண்டினவர் யாரு? நீ அடிச்சு அடி ஒண்ணும் பொருட்கள் சுறு சுருன்னு மண்டையில இருக்காங்க. திருவா போய் அந்த வரும்போது கத்திருக்காங்க, விசில் அடிச்சிருக்காங்க, செம்மையா வந்திருக்காங்க. விசில் ஒன்லி ஸ்பீட். தம்பி இதெல்லாம் மேட்டர் கிடையாது. வந்ததுல சொல்றாங்க எங்க 2 பேரும் அதுல வந்திருக்கு. நாங்க வந்த மாதிரி 2 பேர் இல்ல ஒரு ஆளு. என் பேர் வந்து என்ன இழுத்து விட்டுறீங்க? ஊருக்குள்ள ஒரு உருப்பட கூடாது, அது மட்டும் கன்ஃபார்ம் சுத்திடுறீங்க. யார் இதெல்லாம் சொல்லுங்க சொல்லலாம். எங்க நம்ம இல்ல கையை எடுக்கா மேடில் நமக்கு முடிவிட்டதானே? இது என்ன பாராஜா வெட்டு? இது இங்க வாங்க பாருங்க, வித்தியாசமா இருக்கலப்பா புடி வெட்டலாம். இதான் நாங்க கோழி வெட்டு. கோழி விராட் கோலி. விராட் கோலி அதேதான். ஜோக் இல்ல இல்லையா? கொட்டகோலி கட்டா சரி அமைதியா அவன் பேச முழுசா பேசி முடியும். முழுசா எனக்கு அழகிங்கடா. அதுக்கப்புறம் யாரும் சிரிக்கிறீங்க? முழுசா கலச்சு எப்படி சிரிக்கிறாங்க? மூட்டை அமைதியா நீ பேசுற நீ பேசுற நீ சொன்னது எனக்கு கேட்டுச்சா? சுஜேனா வாண்ணா அண்ணா, நீ அப்படி சொல்லாத. நீங்க வா வா. சரி இப்ப நம்ம தலைவரை இப்ப என்ன சொல்ற? நீ அமைதியா. அந்த போர்ச்சுகீஸ் அவனோட ரிஸ்டோட ஐடியா குத்திரா இல்லையா? அந்த ஐடியா கத்தி பார்க்க முடியல. ஆரம்பிச்சானே அவப்பறம் தாங்க முடியாது. சும்மா சொன்னே வரவே இல்ல. ஐடியா சொன்னது விளையாட்டுக்கு சொன்னா வந்து போட்டு பாத்துச்சு. ஐடியா பாத்துர்க்கான் பாத்துட்டாப்போ கத்துறோட போய் எடுத்து பண்ணி பாத்துட்டேன். இல்ல பாத்துர்க்கான் பார்த்தோனா புரிய. இது உடனே இப்படி சொல்ல கூடாது. உடனே பாலவாசல ஃபுல்லா பொண்ணுங்களா இருந்திருக்கான் தலைவனுக்கு. அப்படிலாம் இல்ல. அதெல்லாம் சரிப்பா எடுத்து காட்டு பண்ணி. இல்ல நீ ஃபாலோவர்ஸ் எடுத்துக்காம போனை கொடு பாருங்க. நீ போனை கொடு, உங்க போன் எடுத்து பாருங்க. உன் போனை கொடுப்பா. இல்ல ஒண்ணு இல்ல, நாங்க அதை அப்படியே கட் பண்ணி நாங்க வீடியோல அப்படியே டிஸ்ப்ளே பண்றோம். அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் அதுலயே பாத்துங்க எத்தனை ஃபாலோவர்ஸ். உங்களுக்கு பிடிச்சா அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே இன்ஸ்டால வந்துட்டு எல்லாமே கிறிஸ்டோட செகண்ட் ஹேண்டா தான் இருக்கும். இப்ப தெரியுதா? இப்ப நாங்க எதனால கிறிஸ்டோன பைலன் சொல்றோம்னு புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுக்க. இல்ல அது தங்கச்சி ஒண்ணு இருந்துச்சு நான் பார்த்தேன். அது என்ன பாச்சு கண்ணாடி பாத்துச்சா பா சிரிச்சுட்டா இல்லையா? இன்னொருத்த வந்து தொட்டு எனக்கு முறி ஆயிடுச்சு. அப்படியே தங்கச்சி தான் என் பிராண்டே செம்மையா இருந்துச்சு. அவன் இன்னும் திருந்தல மாமா. கார்னர் பைசா இருக்கிறாளே
குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காங்க வெரி ஸ்மார்ட்யா சி, கிழவி உள்ள பாரு பொண்ண பார்க்காத எல்லா நாளும் வாட்டர் தயாரா இருக்காங்க. டாப் ஒய்லட் கலர் டாப், அது சாண்டில் கலர் பேண்ட், சால் போடல. தலைவர் இப்ப நீங்க தலைவர் நீங்க வரலைன்னா நாங்க சத்தியமா வெளியே உடனே ஹம்பியர். ஏய் நானே பாரு, நானே என்ன மண்டபம் எனக்கே தெரியல. இந்த பாஸ்ட் பாஸ்ட் என்ன சொல்றா? டேய் பாஸ்ட் என்ன சொல்லு? burn the past. கனா நோ பாஸ்டர்ட் கம் ஹியர். பாஸ்டர் அதே பாஸ்டர்ட் பேஸ் பாஸ்டர்ட். ஐயோ நீ என்னப்பா பிஎஸ்சியா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஎஸ் பிஎஸ்சி. என்ன எழவி அது அவன் படிக்கிறதுல குழப்பமா இருக்கா இருக்கு. கிளாஸ் போனா தானே படிக்கிற குழப்பமா இருக்கும். தமிழ் டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், சுவாலஜி டிபார்ட்மெண்ட். ஓ டிபார்ட்மெண்ட் என்னன்னா இங்க கேட்டான், அதெல்லாம் கேட்கல. கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டராவா? கம்ப்யூட்டர் கார்பெண்டர் சொல்லு. கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சொல்லு. இந்த செமஸ்டர்ல எத்தனை கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்க? 75K. 75K. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? யூ ஆர் ரியலி a god gifted child. பாருங்க கேனோ 75K பெர்சன்டேஜ் சொல்றியா? பெர்சன்டேஜ் 100% 21 வந்து அது அட்வான்ஸ். என்ன சொல்ற? 100க்கு 50 100ங்கற 52 நம்ம பாதி அட்டெண்ட் பண்ணிருக்கேன். அது இந்த செமஸ்டர் வந்து உங்களுக்கு ஃப்ரீ வெளிய விட்டாங்க. எக்ஸாம் எழுதிட்டேன். ஆனா நீ சொல்லுவான் அழகின் ரகசியம் எனக்கு சொல்லி அவன் எனக்கு வேணும்னா ஒன்ன மாதிரி நானும் 2 எனக்கு தேவைப்படுது இல்ல லவ் பண்றதுக்கு நான் சொல்றேன். உன் அழகின் ரகசியம் மட்டும் எனக்கு சொல்லுங்க. சிஎல் தான் அழக ரகசியம். சிஎல் ஆனா அதெல்லாம் போட மாட்டேன். எப்படின்னா அதை யூஸ் பண்றீங்க? ஆனா நீ அண்ணா அவரு சொன்னார். ஆனா உன் முடிய விட நீ முடிய விட்டு பேசு. பாக்கெட் காட்டு. பேசிக்கலாம் அப்புறம் அதெல்லாம் அப்புறமா பேசலாம். நம்ம இது நாளைக்கு வெளியில வரப்போதே வீட்டுல எல்லாம் கைப்பிடியா தூக்க போறாங்க அவங்க எல்லாரையும். எங்க வீட்டுல நேத்தே பேசுறாங்க. நோ பயம் நோ கவலை. அது தூங்கும்போது ஏய் வீடியோ விட்டு கட் பண்ணு. ரெக்கார்ட்ல போடு பாத்துக்கலாம். இந்த முந்தானத்து நைட்டு தூங்கும்போது உள்ள வச்சிருந்தேன். கசி எடுத்து தலைவாண்டி பாய் கீழே வச்சுட்டேன். காலையில இருந்து அப்படி கொண்டு போயிட்டு எங்க அம்மா பாய் ஒரு இருக்கு என்ன மகனே அப்படின்னு கேக்குது. அதேதான் நான் சொன்னேன் அம்மா அது வந்து அதெல்லாம் தொடாத. அதுக்கு எங்க தலைவரோட பிராண்ட். அது தலைவரோட பிராண்ட். இந்த தலையோட பிராண்ட். அது நீ யாரும் தலைவங்கிற பாக்குறது போடுங்களா? அது போட்டிருக்கேன் நான் தொட்டனு போட்டிருக்கேன் நான் தொட்டனு. தலைவரோட பிராண்ட் அவனுக்கு வாங்க நம்ம பாட்டுக்கு தெரியும் நடப்போம். ஏய் வரடே தலைவன் சாரி வாணா அவர் செயற்குழு தலைவர் அவரு. ஏய் கிருஷ்ணா வாணா. ஏய் வாணா மாரின் கோயில் தர்பா மாரின் கோயில் தர்பால எல்லாரும் இல்ல இப்ப பூசாரி ஆளக்கணா தெரியல. இப்ப வரணும். இப்ப பூசாரி தயா பூசாரி வரணும். எனக்கு பூசாரி எனக்கு வரல. இப்ப எனக்கு அதே கோவம். ஏய் கண்ணா போயிட்டு தயா கூட்டிட்டு போ. ஏய் கால் பண்ணு. ஏய் சரி வாங்க பாட்டு போடு. கால் பண்ணு அவன் கால் போன் எடுத்துனோம் இல்லையா? ஏய் அவன் சரி வாங்க பாட்டு எக்ஸ்ட்ரா கால் பண்ணு. 3 மூலம் மல்லியப்பூ இருங்க அட்டெண்ட் பண்றானே. என் நம்பர் இருக்கு. சரக்கு மாதிரி இருக்கா?
சரக்கு மாதிரியே இருக்கானே. பூச்சி கடிக்கும். ஒண்ணும் இல்லண்ணே, அதுல ஒரு 2 நாள் அட்டெண்ட் பண்றாரு. ஒன்னு மேல ஏறப்பா, மேல உட்காரு. சவுண்ட் வைடா. அட்டெண்ட் பண்றான் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு அவர் வாட்ஸ்அப் கால்ல பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓ, அவர் வர்றதுக்கு முந்தின நாள் வந்து டேட்டிங் போனானாமா. இவனுக்கு கால் பண்ண போய் வேண்ட சொல்றான். இல்ல டேட்டிங் வந்து அவனுக்கிட்ட வந்து இது அட்ரஸ் கேக்குறாங்க. எத்தனை பேர் கூட்டி நீ கன்ஃபார்ம் இங்க வரணும்டா. இங்க திவார் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கியா, கயா கூட பேசிட்டு இருக்கியா, நான் மட்டும் தனியா நடுவுல செங்குத்தா உட்கார்ந்து இருக்கேன். என்ன நீ சொல்ற? டேய் கேளுங்க, கயாக்கு கால் பண்ணதுக்கு அவன் சொல்றான். நான் கயாக்கு கால் பண்ண சொல்றான் அவன். இந்த மாதிரி நான் வெளில போறேன் ஒரு பிள்ளையோட, அதனால நீ இப்போதைக்கு யாரும் கூப்பிடாதீங்க, நான் சாயந்தரம் நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் இரு தம்பி. மைக் மாட்டிருக்க, மைக் மாட்டிருக்க. இது இப்படி இப்படி தொடச்சினா கர 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 கரன்னு சவுண்ட் வருது எனக்கு. அப்படியே வச்சுக்க. சரி நீ சொல்ற உண்மையை மட்டும். நான் ஊர்ல இருந்து வந்ததே 3 நாளுக்கு முன்னாடி தான் வந்தேன். நீ அது என்னையா சொல்ற? நீ நான் கிறிஸ்மஸ்க்கு வரவே இல்ல, நியூ இயர்க்கு வரவே இல்ல. எல்லாம் ஒண்ணானே உட்கார்ந்துட்டியா? ஆமா. ஏய் நான் ஊருக்கு வந்து யார்ட்ட பேசிட்டு இருந்த? அது அப்புறம் சரி அந்த அண்ணனோட சர்வே அலக்க போனீங்க. அங்க போய் மரத்துல இருந்து யார்ட்ட பேசிட்டு இருந்தா? வீட்லயே உட்கார்ந்து பேசிட்டான்பா. வீட்ல மாதிரி பேரு யார பேசுனா? நைட் 12 மணிக்கு ஃபோன் பண்ணான்டா. என் தம்பி ஃபோன் பண்ணேன், தூங்கிட்டு இருந்தேன். நான் எடுத்தேன். ஹலோ யாரான்னு கேட்டேன், பேர் சேவ் பண்ணலாம் இருந்துச்சுன்னா அவர் யாருன்னு கேட்டேன். ஆனா நான் தானே பிள்ளையார் நீங்க வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு. என்னடா 10 மணிக்கு கால் பண்றேன், முன்னாடி சொல்லி வைக்க மாட்டியா? முன்னாடி சொல்லி வைக்க மாட்டியாடா அப்படின்னு. இல்லண்ணா வந்துட்டேன், கொஞ்சம் சேரா சேரா சொல்லிட்டு நான் அவன்கிட்ட கேட்டேன். அவன் கிளம்பி போய் கூப்பிட்டு வந்துட்டான். வந்தா நைட் வந்துட்டு அவங்க வீட்டுல தூங்கிட்டாங்க. அதனால எங்க வீட்டுல வந்து ரூம்ல மேல படுத்திருந்தான். படுத்தா நாங்க 2 படுத்து தூங்கிட்டு இருக்கோம். இவன் இன்ஸ்டாகிராமடா அப்ப ஃப்ரீ ஃபயர் நான் அப்ப மெசேஜ் தூங்கிடா. ஃப்ரீ ஃபயர் தூங்கிடுச்சான். ஃப்ரீ ஃபயர் என்கிட்ட கொடுத்துட்டானா அந்த போட்டோஸ்லாம் வந்து கூகுள் எப்படி அப்லோட் பண்ணுறேன். நான் காமிச்சிட்டு இருந்தேன் நம்ம பழைய போட்டோஸ்ல. நீங்க டான்ஸ் பண்ணீங்களே ஒரு டைலாக் சொல்லி. நம்ம சின்ன புள்ள போட்டோல அப்படியே இருக்குடா. தயா கிறிஸ்டோ தொட்டா தூக்கிடுறான். ஆமா ஆமா ஆமா. இந்த 4 பேர் நீங்க பண்ணிட்டு இருந்த வீடியோ எல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். உங்க பழைய போட்டோஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். அவனா இந்த போட்டோல என்ன வச்சிருக்கியாண்ணா அப்படின்னு கேட்டான். இதெல்லாம் எப்படி நான் சேவ் பண்றதுன்னு கேட்டான். சேரா கூடுறா நான் சேவ் பண்ணி காமிக்கிறேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லி போனை கூட வாங்கினேன். கேலரி ஆன் பண்ணா அவங்க அம்மா அப்பா போட்டோ கூட ஒரு 10 போட்டோ தான்டா இருக்கு. அந்த தம்பி போட்டோ ஒரு 5 போட்டோ தான்டா இருக்கு. ஏத்தி சீவ சொல்றேன் தெரியுமா? நீ சொட்டையா? அவ்வளவுதான்ல. சரி 625 போட்டோ அப்லோட் ஆச்சா இல்லையா பாக்காத. கூகுள் அப்லோட் ஆகி நன்னே நெட் காலேஜ் சொன்னியா இல்லையான்ட்டு 625 போட்டோ. வீடியோ வந்து அத மைக்கு கீழே வச்சுட்டு சொல்லியாப்பா. எப்படி சிக்கலாயிரும்? வீட்டுல சிக்கலாயிருமோ? கால் பண்ணி வீட்டுல வந்து எங்க அம்மா பேசிருச்சாங்க. பண்ணிட்டேன் ஃப்ரெண்டு தான். அது பார்த்தது உங்க அம்மாவே பேசிட்டாங்களா? நானும் அவங்க அம்மாவோட பேசுறேன். சரி உங்க வீட்டுல பேசிட்டாங்க. வீட்டுல இருக்கும்போது பேசினா தெரியுமா? அதான் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. பேசி முடியுதுன்னா ஃப்ரெண்டு, நான் வெறும் ஃப்ரெண்டு, ஜஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ்வளவுதான். அத பேசி முடிச்சாதான் சொல்றாங்க. ஆனா பேசி முடிக்கலனா பேசி முடியும்னா அது அர்த்தம் வேறனா? அது அர்த்தம் வேற. ஓகே ஓகே. இது வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். லவ் பண்ண போறது அது வேற பொண்ணு இருக்குது. அது நான் சொல்றேன். பண்ணிட்டு இருந்தது அது வேற, பண்ண போறது வேற. பண்ணி இருந்தது வேற, பண்ண போறது வேற. நீ என்ன சொல்றன்னு புரியுதா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற லூசு சோலி முடிச்சு. நான் என்ன பாய் அந்த இடத்துல இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது அவன் மூஞ்சி நான் நல்லா ஜூம் பண்ணி போட்டு வர்றேன் பாத்துங்க. எந்த பொண்ணாவது நாமக்கல்ல தெரியுமா? போயிருங்க. காலேஜ்ல இவனை பார்க்க முடியாது, காலேஜ் வெளியில நிறைய பார்க்கலாம். பாத்தீங்கன்னா காலேஜ் வெளியெல்லாம் போக மாட்டேன், காலேஜ் உள்ளே வாயிலாண்டா, உனக்கு வாயிலாண்டா.
ஆமா நான் காலேஜ் வெளியே போயிருவேன், வெளியே போக மாட்டேன். வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் அப்படி இல்ல, போயிட்டு சாப்பிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்பேன், எனக்கு இது மாதிரி கொஸ்டின் ஏதாச்சும் ஆன்சர் சொல்லிட்டாங்க. அவங்க அப்படியே முண்டோ நீ என் கிளாஸ் இல்ல நீ போ வேற கிளாஸ் அப்படி சொல்லுவாங்க. அப்ப இந்த அளவுக்கு நம்ம படிக்கிறேன் பாத்துங்க. ஏய் நீ சுண்ணி ஊடிக்குள்ள நீ பேசி இருக்க 4 பேரு, நீ என்ன பூல் மாதிரி ஊடிக்கல வர. அந்த சீனியர் வந்து அவங்க அக்கா தான், அவ்வளவுதான். இல்ல நீ வேற ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு நேத்து. அது வேற senior. அது வந்து வேற டிபார்ட்மெண்ட் சீனியர். அது வேற டிபார்ட்மெண்ட் சீனியர். அவங்க யாரு? அவங்க வந்து சும்மா சைட்டு டெய்லி சைட். அது இப்ப நார்மல் ஆயிடுச்சுல, வயசு மூத்த பொண்ணு வந்து சைட் அடிக்கிறது. அதெல்லாம் ஆமா கல்யாணம் பண்ணிருந்தான். கல்யாணம் பண்ணிக்கிறது தான் எல்லாரும் அப்படி பண்றாங்கன்னு சொல்றேன். நான் தான் பண்ணேன். கல்யாணம் பண்றேன்னு சொன்ன மாதிரி எனக்கு கேட்டுச்சு, அதான் கேக்குறேன். நான் வந்து கல்யாணம் பண்றது எப்பனா அவனுக்கு தான் சொல்றானுங்க. அவங்க எல்லாம் ஒரு ஆள் நீ சொல்ல தைரியமா சொல்லனா எனக்கு ஒரு ஆள் இருக்குன்னு. நாளை சொல்றேன் எனக்குலாம் ஆள் இல்ல. நான் சொல்லணும்னா எனக்கு ஆள் இல்ல. என்ன ஏமா தலையாட்டுறீங்க? என்ன அவன் ஆள் வச்சிருக்கான், அதை அழுடுவான். நம்ம அப்படியே நாங்க வேறதான் புரிதல் எதிர நேரம் என்ன வச்சு செஞ்சீங்களா, இப்போ கொஞ்சம் வச்சு செய்யுங்கிறாங்கிற. அதேதான் சொல்லுவாரு. சரி இப்ப நீ பணக்காரன் இருக்கு, அதை விட கிறிஸ்டோ வேலை பார்த்துருந்தேன். திருச்சி வரைக்கும் கூட்டிட்டு வந்தேன். யாரா இப்ப கூட்டி வந்தேன்? அது நான் அது நீ தானா? அவன் தான் கூட்டி வந்தது. அது வந்து எங்க சீனியர் அக்கானா, அவங்க என்ன வந்து டிராப் பண்றது. நீ உடனே என்ன திருச்சி வரைக்கும் திருச்சி அவங்களே பஸ் எடுத்துட்டு அவங்க சேலம். அவங்க வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டத்துல யாராவது அந்த காலேஜ்ல படிச்சாங்கன்னா பாத்துருக்கீங்க. அங்கெல்லாம் போகும்போது அங்கெல்லாம் போவானா என்னடா பைத்தியக்காரா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.